ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல். மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி கேக் வீடியோ இல்லைங்க, எப்படி யம்மியான டெலிஷியஸான வெஜிடேரியன் ஃபீஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு தால் பண்ணியிருக்கேன், ஒரு கூட்டுன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்கேன், அண்டு 3 வகையான காய் பண்ணியிருக்கேங்க, அண்ட் அப்பளம், ரசம் ஆஸ் யூஷுவல். அவ்வளோதாங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அண்ட் ஒரு ஸ்வீட்டுக்கு ஒரு டெசர்ட், ஒரு பொங்கல் பண்ணியிருக்கேங்க. இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபீஸ் தான். நான் இது வந்து ஒரு ரெசிபி வீடியோவாக பண்ணல. ஜஸ்ட் ஒரு வெஜிடேரியன் ஃபீஸ்ட் வந்து இப்படி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. 3 வகையான காய்க்கு வந்து நான் வந்து மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேங்க, சுண்டல் எடுத்திருக்கேன், அப்புறமேட்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன். யாரெல்லாம் வாழைக்கால ரெசிபி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஈஸியாக ஆகும்னு யோசித்தேன், என்னென்ன காய் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த எல்லோ பம்கின் வந்து சரி ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகிடும்னு சொல்லிட்டு அதை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு, ஆயில் வந்து நான் ரொம்ப ஆட் பண்ண மாட்டேங்க, எல்லாத்துக்குமே ஒரு 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் ஏன் இந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கேன்னா, இந்த பக்கம் தான் வந்து ஃபயர் ஜாஸ்தியாக வரும், அதனால் கடுகு வெடிக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஆனியன் ஆட் பண்ணுறேங்க, கொஞ்சமாக மட்டும் ஆனியன் ஆட் பண்ணுறேன். இந்த மஞ்சள் பூசணிக்காய்க்கு வந்து நிறைய ஆனியன் ஆட் பண்ணால் அந்த ஆனியன் வந்து சாகியாக ஆன மாதிரி இருக்கும், அதனால் நான் இதுக்கு கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். அண்டு எல்லோ பம்கின் வந்து க்யூபாக ஒரு 2 இன்ச் சைஸுக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி க்ளீன் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதை கொஞ்சம் வறுத்துட்டு லைட்டாக டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் சால்ட், அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது பண்ணுறது. எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஈஸியான மஞ்சள் பூசணிக்காய் காய் வந்து ரெடி ஆகிடுங்க. லாஸ்ட்டில் இறக்கும் போது நான் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு வெல்லம் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான வெஜிடபிள் இது. தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு கவர் பண்ணிவிட்டு ஓரமாக இன்னொரு அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுருக்கேங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் வந்து எண்ணெய் 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஆனியன் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன். அண்ட் அது கூடவே பச்சை மிளகா அண்ட் கறி லீஃப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக ஒரு 3 to 4 கத்திரிக்காய் எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க இங்கே யூஎஸில், ஸோ அது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு, அண்ட் ஏற்கனவே நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து தால், அதாவது சன்னா தால், புரோக்கன் சன்னா தால் இங்கே யூஎஸில் சொல்லுவாங்க, கடலைப்பருப்பு, அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தால் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சிங்க. கத்திரிக்காய் வேகிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் 10 மினிட்ஸ் டைம் எடுக்கும், அவ்வளோதாங்க. இதுவும் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் தக்காளி அண்ட் உப்பு ஆட் பண்ணி இன்னொரு அடுப்பில் பக்கத்தில் வந்து சிம்மில் வச்சிடுறேங்க. நெக்ஸ்ட்டு என்ன காய் வதக்கலான்னு பார்த்தேன். ஸோ வந்து வாழைக்காய் வந்து ஈஸியாக ஆகிடும்னு சொல்லிட்டு வாழைக்காய் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். வாழைக்காய் வந்து ஆல்ரெடி வேக வச்சு துருவி வச்சு எடுத்துருக்கேங்க. வாழைக்காயை வந்து 2ஆ 3ஆ கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணி வேக வச்சிடணும். பாயில் பண்ணி எடுத்துக்கணும். பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை கேரட்டை சீவுறதுல ஆட் பண்ணி சீவி எடுத்துக்கணும். ஈஸி தான் அந்த ப்ராசஸ். வந்து எடுத்துட்டோன்னா இப்படி ஈஸியாக வதக்கிடலாம். வாழைக்காய் பொடி மாசுன்னு சொல்லுவோம். இந்த ரெசிபியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் வயலில் சைடில் மஞ்சள் பூசணிக்காயும் கத்திரிக்காய் கூட்டியும் அப்படியே நான் வதக்கி விட்டுக்கிறேன். சேம் கரண்டி தாங்க யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ பெரிய நிறைய ஐட்டம்ஸ் செய்கிறதுக்கெலாம் நான் வந்து கரண்டி இதெல்லாம் மாற்றிட்டே இருக்க மாட்டேன். ஸோ அதே இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். எல்லாமே வெஜிடேரியன் தான், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழைக்காய் பொடி மாஸ்க்கு வந்து ஜஸ்ட்டு எண்ணெய் ஒரு பேனில் எடுத்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா அண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு துருவி வச்சிருந்த வாழைக்காவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. அண்ட் லாஸ்ட்டில் வேணால் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்காய் துருவல் வந்து லைட்டாக ஆட் பண்ணேன். அது வந்து நல்லா ஃப்ளேவரிங் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும், க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஆல்ரெடி வாழைக்காய் வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்துட்டோம், அதனால் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் பேனில் வந்து போட்டிருந்தேன், அதுவே கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு. அண்ட் அந்த பேன் வந்து பத்தலை அண்டு வதக்கிறதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் பெரிய பேன் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னடா இவன் இந்த வாழைக்காய் பொடி மாசை வந்து வதக்கிட்டே இருக்காளேன்னு பார்க்குறீங்களா? மற்ற 2 ரெசிபிலையும் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதனால் அது ஒன்றும் அடிப்பிடிக்காது. இது வந்து தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணல, ட்ரையாக தான் இருக்கும், அதனால் இது அடிப்பிடிச்சிடும். அதனால தான் கை விடாமல் கலக்கிட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு
கொஞ்சம் 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். முடிஞ்சிச்சு. இது ரொம்ப ஈஸியான வேலை தான். அண்டு இந்த ஜாகரி தான் நான் ஆட் பண்ணுறேன் என்னோட எல்லோ பம்ப்கின்க்கு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் பார்த்துருப்பீங்க. காலையில் 9:00 தான் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது 9:32 லைக் 30 மினிட்ஸில் வந்து 3 ஐட்டம்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. நம்ம எல்லா குக்கிங்க்கும் நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணுறது அண்ட் ப்ரீ குக்கிங் பண்ணுற மாதிரி இந்த தால் அப்புறம் சுண்டெல்லாம் நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வேலையை டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அண்டு மீன்வைல் வந்து கொஞ்சமாக ஓட்ஸ் வந்து வேக வைக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைடில் சின்ன பேனில். அவ்வளோதாங்க நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் அதாவது எல்லோ பம்ப்கின் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கிட்டேன். நான் ஒரு பேனில் வந்து மாற்றிட்டேன். அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணி சைடில் வச்சுட்டேன். அண்ட் நம்மளோட கூட்டும் ரெடி ஆகிட்டே இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் வந்து நம்ம இன்னும் டேமரின் ஜூஸ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்குள்ளே வாழைக்காய் வந்து ட்ரையாக இருக்கிறதுனால அது ரெடியான மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அதையும் நான் செக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃபுட் எல்லாமே வந்து ஒரு 10 to 12 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேன். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்கள் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் வாழைக்காய் பொடி மாசியும் இன்னொரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அண்ட் கொத்தமல்லியும் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தேர்ட் வெஜிடபிள் தாங்க பண்ண போகிறேன். அதாவது சுண்டல் வந்து தாளிக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி அது வெடிச்சதும் கருவேப்பிலை பச்சை மிளகா அண்ட் வெங்காயம் ஆட் பண்ணி வதக்க போகிறேன். வெங்காயத்துக்கு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் குக்கர் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துப்பேன். அண்டு ஃபஸ்ட்டே வந்து சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் பாட்டில் சுண்டலையும் அண்ட் கடலைப்பருப்பையும் ஹை ப்ரெஷர் மோடில் 12 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீன்வேல் அந்த கடலைப்பருப்பு கத்திரிக்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. அதில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஜாகரி ஆட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி வெல்லம் ஆட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அண்டு மீன்வேல் வந்து சுண்டல் வந்து தாளிக்கலாம். இந்த சுண்டல் செய்கிறதுக்கு வந்து ப்ரீ பிளானிங் ரொம்ப முக்கியங்க. இதுக்கு வந்து சுண்டலை வந்து முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். அண்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் வேக வச்சதுனால அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வெறும் சுண்டலை மட்டும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு தண்ணியை ஆட் பண்ணோன்னா ரொம்ப சாகி ஆகிடும். சுண்டல் வந்து கிரேவி மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம ட்ரையாக தான் வேணும் சுண்டல். அதனால் இந்த அப்படியே ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க டேஸ்ட்டுக்காக. ஆல்ரெடி நான் ஆனியன்லேயும் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக இந்த சுண்டலுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். அண்ட் சுண்டல் வேக வைக்கும்போது நான் சால்ட்டை ஆட் பண்ணலை. அதனால தான் இப்போ ஆட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வேக வைக்கும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஷ்ரெட்டட் கோகனட் ஆட் பண்ணி வதக்கி விட்டு இறக்கிக்கிறேங்க. அவ்வளோதான். அதாவது தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மேலே வந்து கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிப்பேன். நம்மளோட கடலைப்பருப்பு கத்திரிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அந்த பாத்திரம் வந்து லைட்டாக ஈரமாக இருந்துச்சு. அதனால் சூடு பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடுறேன். அவ்வளோதாங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் அதில் அந்த சூடான கூட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அந்த சூடே போதும். கோகனட் வந்து குக் ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக க்ரன்ச்சியாகவும் இருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லாஸ்ட்டாக தேங்காய் ஆட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நம்ம சுண்டலுக்கு எடுத்து வச்ச தண்ணியை வந்து நம்ம தாலுக்கு யூஸ் பண்ணலாம், ரசத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ப்ரோட்டீனிஷியஸான தண்ணி. அதில் வந்து ரொம்ப நிறைய ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லைனா சம்டைம்ஸ் வந்து நாங்கள் குடிச்சிடுவோம். இது வந்து இந்த தண்ணியை வந்து நான் ரசத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. தால் வந்து ஒரு கப்பு வந்து வேக வைக்கிறேங்க இன்ஸ்டன்ட் பாட்டில் ப்ரெஷர் குக் மோடில் 8 மினிட்ஸ் வேக வச்சு ஹையில் எடுத்துட்டேன். அண்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ சாட்டே மோட் போட்டுட்டு அதை வந்து பச்சை மிளகா அண்டு தட்டி வச்ச பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் உப்பு ஆட் பண்ணி வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். இது குக் பண்ணுறதுக்கு வந்து சாட்டே மோட் ஆட் பண்ணியிருக்கேன். சாட்டே மோடில் 8 மினிட்ஸ் லோவர் ப்ரெஷரில் குக் பண்ணுறேன். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகிடும். நம்ம அப்பப்போ பார்த்தா மட்டும் போதும். மீன்வைல் நான் வந்து பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு ரைஸ்க்கு வந்து 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. அண்ட் இதை வந்து ஒரு 3 விசில் விட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே வந்து சைடில் இன்னொரு பாத்திரத்தில் வந்து கடுகு ஆட் பண்ணி தாளிச்சிட்ருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை அண்ட் புளி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரசத்துக்கு தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி வந்து ஒரு ஃபுல் தக்காளியை அப்படியே கையிலேயே பிழிஞ்சு விட்டுட்டேன். அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் சுண்டலேருந்து எடுத்த தண்ணியும் அண்ட் தால் வாட்டரும் கொஞ்சம் ரசத்தில் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் தால் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் கொதிச்சிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இங்கே குக் ஆகிட்டுருக்கு சைடில் ரசத்துக்கு பக்கத்தில். இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து ரைஸ் குக் பண்ணோம். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. அதனால் சீக்கிரமாக பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நடுவில் பிரேக் எடுத்து சிங்கில் இருந்த டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணி முடிச்சு
முடிச்சுட்டு வந்து நின்னதில டைம் ஆயிடுச்சு. அண்ட் கெஸ்ட்லாம் வந்துருவாங்க. அதனால சீக்கிரமா 1:00 எல்லா வேலையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு, தால் எடுத்து அடுப்புலயே வச்சுட்டேன். அண்ட் இன்ஸ்டன்ட் பாட்ல வந்து ரைஸ் வந்து குக் ஆயிட்டுருக்கு. நெறைய பேர் வந்து தால்ல வந்து டொமேட்டோ ஆட் பண்ண மாட்டீங்க. ஆனா நான் வந்து ஒரு 1/2 டொமேட்டோ வந்து பியூரி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில டொமேட்டோ தால்ல ஆட் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அண்ட் அது தால்லையும், ரசத்துலயும் கொத்தமல்லி தழைய வந்து ஆட் பண்ணிட்டேன். தால் வந்து நெறைய இருந்ததுனால லைட்டா அ திக்கா இருந்துச்சு கீழ. அதனால நல்லா கலக்கி விட்டுட்டுருக்கேன். அண்ட் ரசத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். அண்ட் ரசத்த இறக்கும்போது லைட்டா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 கொதி வந்ததும் அத வந்து இறக்கிடுறேன். அவ்வளோதாங்க. நம்ம தால் அண்ட் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டா பவுல்ல மாத்திட்டும் கொஞ்சமா மேல கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வர ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து 2 ஃபேமிலி வந்து நார்த் இந்தியன்ஸ். அவங்களுக்கு வந்து தால் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தால் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் ஸ்வீட் மட்டும் தான் ரெடி ஆகணும். டெசர்ட் தான் வெயிட்டிங்கு. அண்ட் ரைஸ் வந்து குக் ஆயிட்டுருக்கு இன்ஸ்டன்ட் பாட்ல. கூட்டு, தால், ரசம், மஞ்ச பூசணிக்கா, சுண்டல் அண்டு வாழக்கா பொடி மாஸ். இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அண்டு பொங்கலுக்கும் ஆக்சுவலா ரைஸ் வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அதில வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெல்லமே மெல்டட் கண்டிஷன்ல தாங்க இருக்கு. வாங்கிட்டு வரும்போது ஹார்டா தான் இருந்துச்சு. டெம்பரேச்சர் வந்து ஹீட் ஆக ஆக இது வந்து மெல்ட் ஆன மாரி ஆயிடுது. இந்த மாரி தான் இருக்கு. இது வந்து பியூர் ஜாகரின்னு போட்டிருந்துச்சு. அண்டு இதோட கலரே வந்து பிளாக்கா தான் இருந்துச்சு. அதனால பொங்கலும் பிளாக்கா தான் வந்துச்சு. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 தடவ, 3 தடவ அந்த மாரி எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் சேர்த்தி ஆட் பண்ணி வச்சிருந்தேன். 1 டம்ளர் வச்சிருக்கேன் பொங்கல். நெறையா வரும் இது ஆக்சுவலா. அண்ட் குட்டி தாளிக்கிற கரண்டில வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது கொஞ்சம் மெல்ட் ஆனோனே நான் வந்து முந்திரி வந்து சாப் பண்ணி அதில ஆட் பண்ணியிருக்கேன். அத அப்படியே நான் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கேன். முந்திரி வந்து பாதி குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ரைசின்ஸ் ஆட் பண்ணணும். லைட் ப்ரவுன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கோல்டன் ரைசின்ஸ் வந்து ஆட் பண்றேன். அண்ட் அதுவும் 2ம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த 2யும் பொங்கல்ல ஆட் பண்ணிடுறேன். அண்ட் ஏலக்காய் பொடி லைட்டா போட்டேன். அத நான் எடுக்கல, வீடியோ மறந்துட்டேன். அண்ட் பொங்கல் கெட்டியானதும் இத வந்து இறக்கி இன்னொரு பவுல்ல மாத்திக்கிறேங்க. நல்லா கருப்பு கவுனி அரிசியில செஞ்ச மாரி எவ்வளோ கலரா டார்க்கா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. அண்ட் எல்லா ஃபுட்ஸுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் இவரு தாங்க. பெருமாள் தான். அவருக்கு தான் இத வந்து படைச்சிட்டு நாங்க சாப்பிட போறோம். அண்ட் நான் எந்த ஐட்டமுமே டேஸ்ட் பண்ணாம தான் பண்ணேன். ஆனா டேஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் த இதில சூப்பரா இருந்துச்சுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாரி நாங்க வந்து புரட்டாசி சனிக்கிழமைக்கு எனி ஒன் வீக் வந்து இந்த மாரி ஃபுல்லா விருந்து மாரி செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு நாங்க சாப்பிடுவோம். இது வந்து நான் ஒரு 4, 5 இயர்ஸா யூஎஸ்ல நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அதுக்காக நம்ம வந்து புரட்டாசி மந்த் ஃபுல்லாவே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இதுதான் நாங்க யூசுவலா பண்ற மெத்தட். நீங்களும் இந்த புரட்டாசி மந்த் பூஜை வந்து ஃபாலோ பண்ணுவீங்களா? என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.